அதாவது பாருங்கள், மக்காவுடைய வெற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே 13 வருடங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையினர் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். மதீனாவில் ஏராளமான வருடங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையினர் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முடியும் இந்த இஸ்லாத்தை ஒரே தடவையில், எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் புறக்கணித்து போன பொழுது ஒரே தடவையில் லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்தை ஏற்க வைத்தானோ, அப்படி செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா எம்மிடத்திலிருந்து உறுதியான ஈமானையும் சோதனைகளின் பொழுது வெற்றியையும் எதிர்பார்க்கிறான். அதுக்கு பின்னால் அவன் நிபந்தனையிட்ட அந்த உதவி வந்து சேரும். அதுக்கு உதாரணம் பாருங்கள், அவ்வளவு பேர் கொஞ்சம் நாள் பிரச்சாரம் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையினர் தான் இஸ்லாத்துக்கு வந்தார் 20 வருட பிரச்சாரத்தில். ஆனால் மக்கா வெற்றியின் பொழுது ஏராளமான மக்கள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். அந்த வெற்றியின் பின்னணி என்ன? ஒரு உதவியை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருந்தான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி நஸ்ர் இருக்கிறதே அது அல்லாஹ்விடமிருந்து தான் வர வேண்டும். நஸ்ர் ஃபத்ஹ் வந்து அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல தரக்கூடிய அருள்கள் உண்டு. நஸ்ர் என்பது முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம், உதவி. அப்ப அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், அந்த மக்களுடைய உள்ளத்துல ஒரு விஷயம் இருந்தது. இந்த கௌபாவை பொறுத்த வரைக்கும் ஒருவர் நெருங்கி அந்த கௌபாவை அணுக முடியுமாக இருந்தால், அதில் அவர் ஆட்சி செலுத்த முடியுமாக இருந்தால், அவர் அல்லாஹ்வால் திருப்தி பெற்றவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இறைவன் என்ன செய்வான்? அபாபில் பறவைகளை கொண்டு அழிப்பான், அழித்திருந்தான் என்கின்ற நம்பிக்கை அவர்களது உள்ளத்திலே இருந்தது. அழித்ததை அவர்கள் கண்ணால் கண்டார்கள். 360 சிலையுடன் அல்லாஹ் தஆலா அந்த காபத்துல்லாவை காப்பாற்றினான். 360 சிலை இருக்க காப்பாற்றினான். அதனால் அந்த மக்களுடைய நம்பிக்கையில் அது ஆழமாக பதிந்திருந்தது. அந்த இதை எதிர்பார்த்திருந்ததாக அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க. காபத்துல்லாவில் சிலைகளை உடைத்தெறிகிறார்கள். தனது கையால் சில சிலைகளை உடைக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த மக்கள் அபாபீலையும் காணவில்லை, எந்த எதிர்ப்பையும் காணவில்லை என்றவுடன் வரஐத்தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால், எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வந்த பின்னால் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைறதை ஏன் மக்கள் போனாங்க தெரியுமா? இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி. அதனால நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு உதவி அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருப்பான். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு மறைமுகமான ஒரு திறப்பை அல்லாஹ் வைத்திருப்பான். ஆனால் அந்த இடத்திற்கு நாங்கள் போகாத வரைக்கும், நாம் அதை தேடி போகாத வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யாது? எந்த பிரச்சனைகளை எவ்வளவு டாக்டர்ஸ் மார்க் கூடினாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆயுத பலத்தோடு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருந்தாலும் சரி, உலக வளங்கள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளுக்கு கீழே அப்படியே குவிந்திருந்தாலும் சரி, ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெற முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான விஷயம் சகோதரர்களை. பிரச்சனைகளை அணுகுகின்ற பொழுது உங்களோட குடும்ப பிரச்சனைகள்ல நின்று மற்ற பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் மறுமை இலக்காக கொண்ட சிந்தனையால் தான் ஒரு வியாபாரி வெற்றி பெற முடியும். இன்றைக்கு எப்படி மாறிட்டு தெரியுமா? ஹலாலா பிசினஸ் பண்ணா எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்னு நல்ல மக்கள் பேசுறாங்க. வட்டி எல்லாம் விட்டுட்டு ஒதுங்குறாங்க தானே, இனி நம்மளுக்கு இவ்வளவுதான் வருமானம், நம்ம ஹலாலாவே பண்றோம் அப்படி என்ற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? எல்லா விஷயத்தையும் உலகளாவிய ரீதியான அந்த சிந்தனையோடையே பார்க்கின்ற நிலைமையில் என்ன செய்யறாங்க? மக்கள் இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இப்பொழுது இரண்டாவது கட்டமாக நாங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், இந்த இஸ்லாமிய உம்மத் எப்படியான ஒரு மஜிதிலிருந்து, எப்படியான ஒரு இஸ்ஸிலிருந்து மாறி இருக்கிறன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் இந்த இஸ்லாமிய உம்மத்துடைய கையில் இந்த உலகத்துடைய ஜிமாம் இருந்தது, கடிவாளம் இருந்தது. இந்த சமுதாயம், இந்த உலக சமுதாயத்துடைய கடிவாளம் என்ன செய்தது? இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய கையிலே இருந்தது. இஸ்லாமிய சமுதாயத்திலே உள்ள மக்களை அதிசயமாக அவர்கள் பார்த்தார்கள், அற்புதமாக பார்த்தார்கள், ஒரு வித்தியாசமான ஒரு சமுதாயமாக பார்த்தார்கள். என்ன காரணம்? உலகத்திலே இந்த சமுதாயத்தில் காலனித்துவத்தை கண்ட மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்தையும் பிடித்து பிடித்து வேற நாடுகள் வந்து ஆட்சி செய்த மக்களை பார்க்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த காலனித்துவத்தையும் பார்க்கிறார்கள். ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிக்கிறது என்றால் பின்னால என்ன இருக்கும்? அந்த நாட்டில் உள்ள மக்களை நிர்வகிக்கிறது என்ற சிஸ்டம் இருக்காது. அதுவும் பேசிக்கே அல்ல. அப்படியே அந்த மக்களை நிர்வகிச்சாண்டா அதுல இருந்து லாபம் பெறுவதுதான் அடிப்படையாக இருக்கும். ஒரு நாட்டை இன்னொரு நாடு அப்படி காலனித்துவம் செய்வதெல்லாம் கொள்கையை பரப்புவதற்கு முன்னணியாக வைத்துக் கொண்டாலும் பின்னணியாக பெரும்பாலும் அந்த நாட்டுடைய சொத்துக்களை சூறையாடுவதுதான் இருக்கும். அந்த நாட்டுடைய சொத்துக்களை சூறையாடி ஏற்றுமதி செய்வதாக இருக்கும். அதனாலதான் வரலாற்றறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனையோ இஸ்லாமிய படைத்தளபதிகளுடைய அதாவது படைகள் ஆப்பிரிக்காவுடைய வயல்வெளிகளால் நடந்து சென்றிருக்கின்றன. வயல்களை அவர்கள் பார்த்ததும் இல்லை, அவைகளை இஸ்லாமிய நாடுகளுக்கு ஏற்றவும் இல்லை.
அவங்க போனதெல்லாம் அந்த கொள்கையை சொன்னார்கள். ஏற்றுமதி வியாபாரம் எல்லாம் என்ன செய்யல, அவருடைய வாழ்க்கையில நடக்கவில்லை. இதை வித்தியாசமாக பார்த்தார்கள். இஸ்லாமிய சமுதாயம் வந்தவுடன் என்ன செய்கிறார் என்பதை பார்த்தார்கள். இரண்டாவது என்ன, இந்த இஸ்லாமிய சமுதாயம் வருகின்ற நேரத்தில் அவருடைய வீரத்தை பார்த்தார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெற்றி கிடைத்ததை இரண்டு விஷயம் தான். இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சியும் இரண்டு விஷயம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், உஸாஉன் கஉஸாஇஸ் ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் கொண்டு முஸ்லிம்கள் இருப்பார்கள். அவமின் கில்லத்தின் நஹ்னு யௌம இதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் நாங்கள் கொஞ்சம் பேரே இருப்போமா? இல்லை, பல் அன்தும் கஸீரூன், அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் போன்று இருப்பீர்கள். சருகெல்லாம் ஒண்டா சேர்த்தா ஸ்ட்ராங் ஆயிருமா? சருகுதான். சருகுடைய நிலையிலிருந்து மாற வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல யன்ஸிஅன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹாப வல யக்ஸிஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய எதிரிகளில் உள்ளத்திலிருந்து முஸ்லிம் என்ற அச்சத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். உங்களது உள்ளங்களில் வஹன் என்கின்றதை போடுவான், பலகீனத்தை போடுவான். ரசூல் அந்த பலகீனத்தில் விளக்கம் காலு வமல் வஹனு யா ரசூலல்லாஹ், அப்படி வஹன் என்றால் என்ன? இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு ரெண்டு காரணம். ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக மோகம், மரணம் பற்றிய வெறுப்பு. நான் சொன்ன முன்னுரைக்குரிய ஹதீஸ் அது. ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், எதை எடுத்தாலும் உலக மோகத்தோடு அணுகுதல், மரணம் பற்றிய வெறுப்பு. இந்த ரெண்டும் தான் டோட்டல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கே காரணம் என்றாங்க. என்றைக்கு உலக மோகம் மற்ற மரணம் பற்றிய பயம் இல்லாமல் போகிறதோ அன்றைய தினம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை, சஹாபாக்களை பார்த்து எப்படி அந்நிய சமுதாயங்கள் அஞ்சியதோ, காலித் இப்னு வலீத் சொல்கிறார்களே, வாழ்வை நீங்கள் விரும்புவதை போன்று சாவை விரும்புகின்ற ஒரு சமுதாயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹு. வாழ்வை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீர்களோ அதே அளவில் சாவுக்கு பயப்படாதே அல்ல, அதே அளவில் சாவை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு, மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கிடைத்த வெற்றி. அது வெற்றி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த இஸ்ஸுக்கான முதலாவது காரணம்.